டாக்டர் வீட்டை தட்டுறாங்க. அந்த டாக்டர் களைப்பா வந்து படுத்துட்டு இருக்காரு. அவர் ஒரு நியூரோலஜிஸ்ட். இவர் எழுந்து போய் திறந்து பார்த்தா ஒரு வாலிபானமான பெண் ஒரு பழைய உடுப்பை போட்டுட்டு ஷூவை போட்டுட்டு பரிதாபமான முகத்தோட எங்க அம்மா மிகவும் கவலைக்கிடமா இருக்கிறாங்க. நீங்க வந்து தயவு செய்து என்ன பண்ணுங்க, எங்க அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்ல, இவர் மனசு அந்த பிள்ளையை பார்த்ததும் உருகி அவர் அந்த பயங்கரமான ஸ்னோ, வெளியே ஆட்களே இல்லை, இருளான வேலை, அந்த பெண் பின்னாடியே இவர் ரெடி ஆகிட்டு எல்லாம் வேண்டிய அந்த ஃபர்ஸ்ட் எட்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகிறாரு. போய் அந்த அம்மாவை பார்த்தாக்கா அவங்க படுத்துட்டு இருக்காங்க. ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாரு. கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் உக்கார வேலையில் அந்த அம்மா என்ன ஆகிட்றாங்க, சுகமாயிட்றாங்க. சுகமான பிறகு அந்த அம்மா கையெடுத்து சொல்கிறாங்க, ஏன் உங்களுக்கு மிகவும் நன்றின் போதோ அவர் சொன்ன வார்த்தை, நீங்கள் எனக்கு நன்றி சொல்லாதீங்கம்மா, உங்களுடைய தைரியமான பெண்ணுக்கு என்ன பண்ணுங்க, நன்றி செலுத்துங்க. இந்த ஒரு இரவான வேலையில் கூட, பனி, குளிர், இருட்டு, யாரும் நடமாட்டம் இல்லை, இந்த நேரத்தில் கூட தைரியமாக வந்து என்ன பண்ணா, என் கதவை தட்டி அவள் கூட்டிகிட்டு வந்தால் அவளுக்கு தான் நீங்கள் தேங்க்ஸ் சொல்லணும், இது மாதிரி ஒரு பெண்ணை பெற்றெடுத்துறதுக்கு அப்படின்னு சொல்ல, அந்த அம்மா கண்ணீரோடு சொன்னாங்களாம், ஏன் மக செத்து போய் 1 மாதத்துக்கு மேலே ஆகுது. டாக்டர், அவள் போட்டு இருந்த அந்த உடுப்பு பாருங்கள், அங்கே மாட்டே இருக்குது, அதுதான் அவருடைய ஷூ, அவள் செத்துட்டாளே, நான் யாரும் இல்லை எனக்கு அப்படின்னு அந்த அம்மா சொல்லியிருக்காங்க. டாக்டருக்கு இடி விழுந்த போல ஆச்சு. டாக்டர் கிட்ட போயிட்டு அந்த பெண்ணுடைய உடுப்பு அங்கே மாட்டே இருந்ததுன்னு சொன்னாங்க பாரு, அங்கே போய் பார்க்குறாரு. எந்த ஒரு பழைய கிளாத்தை போட்டுட்டு இந்த டாக்டரை கூப்பிட்டாலோ அதே கிளாத் அது. வெளியே போய் பார்க்குறாரு, பெண் இல்லை. பில்லிகிராம் பதிவு பண்ணுறாரு, தேவதூதர். தேவ பிள்ளைகளுக்கு இக்கட்டான சூழ்நிலையில் தேவதூதரில் வைத்து கர்த்தர் என்ன பண்ணியிருக்காரு, அற்புதங்களை செய்திருக்கிறார்.